டாஸ்மாக்ல தப்பு நடக்குது. அப்ப தப்பு சரி வேண்டிய பொறுப்புல இருக்கிற ஆட்சியாளர் என்ன பண்றான்? போக இதெல்லாம் ரூட் இருக்குதா சம்பாதிக்கிறதுக்கு, இந்த வகையெல்லாம் இருக்குதான்னு பார்த்து இந்த பேருக்கு டாஸ்மாக் அரசு நிறுவனம் எதாவது நம்ம ரூட் எடுக்கலாம். கோயம்புத்தூர் மாவட்ட டாஸ்மாக் ஊழியர் சங்கம் CITU சார்பில் கவன ஈர்ப்பு ஆர்ப்பாட்டம் நடைபெற்றது. கோவை தெற்கு வட்டாட்சியர் அலுவலகம் முன்பு டாஸ்மாக் ஊழியர் சங்கம் CITU சார்பில் மாவட்ட தலைவர் தோழர் மூர்த்தி தலைமையில் கவன ஈர்ப்பு ஆர்ப்பாட்டம் நடைபெற்றது. ஆர்ப்பாட்டத்தில் டாஸ்மாக் ஊழியர்களை பணி நிரந்தரம் செய்ய வேண்டும், காலமுறை ஊதியத்தை உடனடியாக அமல்படுத்த வேண்டும், ஓய்வு வயது வரம்பை 60 உயர்த்த வேண்டும், கோவையில் உள்ள புதிய தனியார் மதுபான கடைகள் குறிப்பாக FL2 கடைகளுக்கு மது பாட்டில்கள் வழங்கக்கூடாது, மேலும் விற்பனை நேரத்தை குறைக்க வேண்டும், காலி பாட்டில்களை திரும்பப் பெறும் திட்டத்தை மாற்று வழியில் அமல்படுத்த வேண்டும் உள்ளிட்ட 17 கோரிக்கைகளை தமிழக அரசும் டாஸ்மாக் நிர்வாகமும் உடனடியாக ஏற்க வேண்டும் என்ற கவன ஈர்ப்பு ஆர்ப்பாட்டம் நடைபெற்றது. ஆர்ப்பாட்டத்தில் தமிழக அரசுக்கும் டாஸ்மாக் நிர்வாகத்திற்கும் எதிராக பல்வேறு கோஷங்களை எழுப்பினர். மேலும் மதுவிலக்கு மற்றும் ஆயத்தீர்வைத்துறை அமைச்சர் சட்டமன்றத்தில் அறிவித்தபடி தொழிற்சங்கங்களை அழைத்து பேசி நிரந்தர தீர்வு காண வேண்டும் என்று கோஷமிட்டனர். ஆர்ப்பாட்டத்தில் மாநில பொதுச் செயலாளர் விளக்க உரையாற்றினார். மாவட்ட பொதுச் செயலாளர் ஜான் அந்தோணிராஜ், மாவட்ட பொருளாளர் ராமகிருஷ்ணன், மாநில துணை செயலாளர் செந்தில் பிரபு, மாநில குழு உறுப்பினர்கள் தங்கராஜ், சரவணன் மற்றும் நிர்வாகக் குழு, கோயம்புத்தூர் மாவட்ட டாஸ்மாக் ஊழியர்கள் சங்க நிர்வாகிகள், டாஸ்மாக் தொழிலாளர்கள் ஏராளமானவர்கள் ஆர்ப்பாட்டத்தில் கலந்து கொண்டனர். இது அரசு நிறுவனம், நீ வெளிப்படத்தன்மையோடு இருக்கணும். ஆக மனுதாரருக்கு உன்னுடைய ஒவ்வொரு பொதுவாகவும் என்ன அடக்குமுறைக்கு வாங்கன்னு சொல்லணும். RTI டாஸ்மாக் நிறுவனத்துக்கு பதில் வழங்கணும். அப்போ டாஸ்மாக் நிர்வாகம்